வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு எங்களோட சக்தியியலில் டெல்டா H, டெல்டா G, டெல்டா S சம்பந்தமான ஒரு சிறு விளக்கத்தை தரமுகமாக இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. பழைய பாடத்திட்டத்தில வெப்ப ரசாயனம், அதாவது தெர்மோ கெமிஸ்ட்ரி என்ற பெயரோட எங்கட பாடத்திட்டம் இருந்தது. அது தனியே இந்த டெல்டா H மையமாக கொண்டுதான் அது அந்த பாடத்திட்டம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்தது. சரிதானே? பிறகு இப்ப நடக்கிற புதிய பாடத்திட்டத்துக்கு இந்த டெல்டா G, டெல்டா S என்ற பகுதிகளும் சேர்க்கப்பட்டு வெப்ப இயக்கவியல் என்ற ஒரு புதிய பகுதி அந்த வெப்ப ரசாயனத்தோடு சேர்க்கப்பட்டது புதிய பாடத்திட்டம். அந்த பழைய வெப்ப ரசாயனத்தோட வெப்ப இயக்கவியல் என்ற தெர்மோடைனமிக்ஸ் என்ற புதிய பகுதியையும் சேர்த்தபடியால் எல்லா ரெண்டையும் சேர்த்து வெப்ப ரசாயனத்தையும் வெப்ப இயக்கவியலையும் சேர்த்து எனர்ஜெட்டிக்ஸ், சக்தியியல் என்ற பெயர் இப்போதைய பாடத்திட்டத்துக்கு வழங்கப்பட்டது. அப்ப இப்ப சக்தியியல்ல நாங்க இந்த மூன்றும் இருக்கின்றதுதான் அந்த விஷயம். அதுல நாங்கள் ஸ்டார்ட்ல படிக்கிறது பழைய வெப்ப ரசாயனம் தான். அது தனியா டெல்டா H சம்பந்தப்பட்டது. பிறகுதான் இந்த மூன்றையும் இணைச்சு வெப்ப இயக்கவியல் உருவாக்கப்பட்டது, சேர்க்கப்பட்டது. சரி, இப்ப நாங்கள் இந்த விடயத்துக்கு தான் பார்ப்போம். அதாவது வெப்ப இயக்கவியல் என்ற விடயத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல் உங்களுக்கு 5 வீடியோக்களாக இந்த எனர்ஜெட்டிக் சக்தியியல்ல வந்த வரை விளக்கணங்களுக்கான விளக்கங்கள் 5 வீடியோக்களாக வெளியிட்டு நான் பார்த்திருப்பீங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கள், ஷேர் பண்ணியிருப்பீங்கள். சரிதானே? ரைட். இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். வெப்ப உள்ளுறை மாற்றம், என்தல்பி மாற்றம். வெப்ப உள்ளுறை மாற்றம், என்தல்பி மாற்றம், சுயாதீன சக்தி மாற்றம், ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, எந்திரப்பி மாற்றம், சரியான என்ட்ரோபி, என்ட்ரோபி தமிழ்லையும் எந்திரப்பி என்றுதான் சொல்லப்படுறது மாற்றம் டெல்டா எஸ். சரியா? இது மூன்றும் என்னன்னு பாப்பா. இல்ல, மூன்றிலும் டெல்டா H ஓகே. வெப்ப உள்ளுறை சக்தி மாற்றம், சக்தி தான் எனர்ஜி என்று வைங்களேன். சக்தி மாற்றம் டெல்டா H, அதுதான் ஏற்கனவே படித்தபடியால் அது பெரும்பாலும் தெரியும். இந்த ரெண்டே பற்றி தான் கொஞ்சம் இப்ப நாங்கள் பார்க்க போறோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு தாக்கமோ அல்லது ஒரு பௌதிக செயற்பாடா இருக்கலாம், அல்லது ஒரு இரசாயன தாக்கமாக இருக்கலாம். சரி, ஒரு பௌதிக செயற்பாடு அல்லது ஒரு ரசாயன தாக்கம். இப்ப எளிமையா விளங்கக்கூடிய விதமாக நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், சரியா, என்னோட படிக்கிற ஆட்களுக்கு வழங்குறேன், சொல்லி இருக்கிறேன். இப்ப என்னன்னு சொன்னா, மரத்துல இருக்கிற ஒரு தேங்காய் ஏன் கீழே விழுகுது, மரத்தை விட்டு விடுபட்ட உடனே ஏன் கீழே விழுகுதுன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்ல பாப்பீங்க? அது புவி இருப்பு கீழே தானே, அப்ப கீழே தானே விழுமென்று சொல்ல பாப்பீங்க. சரி, அது சரிதான். ஆனா இங்க நாங்கள் எதிர்பார்க்கிற விளக்கம் என்னன்னு கேட்டா, அந்த தேங்காய் தனது சக்தியை இழிவாக்கி உறுதி அடைவதற்காக கீழே விழுகிறது என்றுதான் அந்த சயின்டிபிக்கா சொல்லி, தனது சக்தியை இழிவாக்கி உறுதி அடைவதற்காக கீழே விழுகிறது. சரி, இப்ப மலை உச்சியில் உருவாகின்ற ஒரு அருவி, மலை உச்சியில் உருவாகின்ற அருவி மலை அடிவாரத்துக்கு வந்து விழுகுது. அது என்ன செய்யுது? தந்த சக்தியை குறைப்பதற்காகத்தான் அது விழுது. தந்த சக்தியை குறைக்கணும்ன்றதுக்காக விழுது. சரி, இப்ப அந்த மலை உச்சியில உருவாகிற அருவி மலை அடிவாரத்துக்கு தன் சுயமா விழும். நாங்க முடிஞ்ச தேவை. மரத்திலிருந்து விடுபட்ட தேங்காய் சுயமா கீழே விழும். நாங்க முடிஞ்ச தேவை. அப்ப அது சுயமா விழுதுன்னா சக்தியை இழக்கிறது. தனது சக்தியை இழிவாக்குதுன்னா என்ன செய்யுது? தன்னுள்ள சக்தியை குறைக்குது. சக்தியை இழக்குது என்றால் அந்த செயற்பாட்டுக்கு டெல்டா H மைனஸ் என்று வழங்கணும். அந்த செயற்பாடுக்கு டெல்டா H மைனஸ். அப்ப டெல்டா H மைனஸாக நடக்கிற அந்த தேங்காய் விழுகிறது, அருவி விழுகிறது, டெல்டா H மைனஸ் ஆகிறபடியால் அந்த செய்கையானது சுயமாக நிகழ்கிறது.
என்று சொல்லப்படுது. அந்த செய்கை சுயமாக நிகழ்வு. அப்ப சுயமாக நிகழ்வதை ஊக்குவிக்கின்ற ஒரு நிலைமை தான் என்ன, டெல்டா H மைனஸ் ஆக இருப்பது. விளங்குதோ? எளிமையா வழங்கப்படுது. அடுத்த விஷயத்துக்கு வரும். சுயமா நடக்குதுதான் இப்ப சொல்லப்பட்டது. இன்னொரு விஷயம், இப்போ ஒரு கிண்ணத்துல தண்ணிய எடுத்து நாங்கள் இந்த அரை வெப்பநிலையில வைக்கிறோம். எங்கட அரை வெப்பநிலை என்ன, 25°C. எங்கட அரை வெப்பநிலையில வளிமண்டல அமுக்கம் 180M. சரிதானே? அதுல ஒரு கிண்ணத்துல தண்ணியை கொண்டு வந்து வச்சால் நான் பார்க்க செய்யும் தண்ணியின் அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். குறையுதுன்னா இப்ப எங்க போகுது அந்த தண்ணி? ஆவியாகி போகுது. ஆவியாகி போகுதுன்னா என்ன, நீர் கொதிச்சு ஆவியாகிறதுன்றது 100°C. எங்கட அரை வெப்பநிலை 100°C இருக்குதா? இல்ல. சரி, 25°C தான் எடுக்கிறோம் பொதுவா. அப்ப அது என்னண்டு ஆவியாகுது? 100°C ஆவியாகும். அது வேற. 100°C ஆவியானது கொதி நீரால். ஆனா எல்லா வெப்பநிலையிலையும் ஆவி என்ற ஒன்று இருக்கு. அதுதான் பிசிக்ஸ்ல படிக்கிறது நிரம்பலாவிய முக்கம். அதைத்தான் கெமிஸ்ட்ரியிலையும் அவத்தை சமநிலை என்ற பகுதியில வருகிற நிரம்பலாவிய முக்கம். அது எல்லா வெப்பநிலையும் இருக்கு. 100°C இருக்கிறது கொதி நீராவி, ஏனைய வெப்பநிலையில் இருக்கிறது நீராவி. இப்ப நாங்க கொட்டாவி விடுறோம். கொட்டாவி விடையில நீராவி, வாயில நீராவி வருது. இப்ப வாயில் நீராவி ஆவி வருதுன்றதுக்காக வாய் என்ன 100°C இருக்கு. எங்க உடம்பு என்ன 100°C இருக்கு. இல்ல அவிஞ்சு போய் 100°C என்றா அது ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் ஆவி இருக்குன்னு விளங்க வரும். சரி, இப்ப உடுப்பு காய போடுறீங்க, உடுப்புல உள்ள திரவ நீர் ஆவியாவி. ஆவியாயிட்டா நீங்க காய போட்ட இடத்துல 100°C இல்லையே. அப்போ ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் ஆவி உருவாகும் விளங்கினா சரிதானே, விளங்குதானே அது. சரி, அப்படி அந்த கிண்ணத்துல இருக்கிற நீர் ஆவியா? அப்ப திரவத்தின் சக்தியா ஆவியின் சக்தியா கூட சொல்லுவோம். ஒரு திரவத்தின் சக்தியா ஆவியின் சக்தியா கூட? ஆவியின் சக்தி தான் கூட, திரவத்தின் சக்தி குறைவு. தெரியும், சிம்பிளா விளங்குங்க. திரவத்தின் சக்தி குறைவு, ஆவியின் சக்தி கூட. அப்ப அது சக்தி குறைந்த நிலையில இருந்து சக்தி கூடிய அந்த நீர் போகுது. ஆனா சுயமாத்தான் போகுது. நம்ம ஒரு நீர் சும்மா கிண்ணத்துல வந்து நீங்க வச்சதுதான். அது ஆவியாகுது. என்னென்ன ஆவியாது சக்தி கூடிய நிலைக்கு போகுது, சுயமாத்தான் போகுது. இப்ப கொஞ்சம் முதல் என்ன சொன்னாங்க, சக்தி குறைவான நிலையை நோக்கி போறதுதான் இலகுவா நடக்குது, சுயமா நடக்குதுன்னு சொல்றோம். சக்தி இழிவான நிலையை நோக்கி போறது அதாவது டெல்டா H மைனஸ் நோக்கி போறது சுயமா நடக்குது என்று சொல்றோம். ஆனா இது சக்தி கூடிய நிலைக்கு சுயமா போகுது ரெண்டா. அங்க இன்னொரு சம்பவத்தை அங்க நாங்கள் அந்த இன்னொரு சம்பவம் என்னென்றால், திறந்த நிலையில மூலக்கூறுகளின் ஒழுங்கீன அசைவு குறைவாத்தான் இருக்கும். ஏன்னா அந்த திரவத்தின் கன அளவுக்குள்ள மட்டும்தான் ஒழுங்கீன அசைவு காட்டும் அந்த திரவ மூலக்கூறுகள். ஆனா ஆவி நிலையில எழுந்தமான அசைவு அதிகமாக இருக்கு, வேகமா இருக்கும், அதிகமா இருக்கும், கூட ஏரியாவுக்கு அசையும், வேகமா அசையும். என்ன அப்ப அந்த அசைவைத்தான் சொல்றது என்னென்றால், அந்த எழுந்தமானமான ஒழுங்கீனமான அசைவுக்கு பேர் தான் என்ட்ரோபி. அப்ப அந்த என்ட்ரோபியை பொறுத்தளவில் அந்த இயற்கை என்ன செய்யுதுன்றா, என்ட்ரோபி அதிகரிக்கிற நிகழ்வு அது சுயமா நிகழ பண்ணுது. என்ட்ரோபி அதிகரிக்கிற நிகழ்வு சுயமா நிகழப்படும். அப்ப அங்கந்த நீருக்கான என்ட்ரோபி அதிகரிப்பு தான் அந்த செய்கையை சுயமாக செய்ய பண்ணுது. சக்தி அதிகரிப்பு இருந்த போதிலும் என்ட்ரோபி அதிகரிப்பு தான், சக்தி அதிகரிப்பு நாங்கள் கதைச்சதன்படி சுயமான செய்ய எதிர்க்கும். சக்தியின் இழிவாக்கம் தான், சக்தியின் குறைவுதான் சுயமான செய்ய ஆதரிக்கும். ஆனா நீராவியான செயற்பாட்டுல சக்தி அதிகரிக்கிறது சுயமான செய்ய எதிர்க்க போகுது. அப்படி இருக்க சுயமா நடக்குது என்றால் அங்க என்ட்ரோபியின் அதிகரிப்பு தான் அதை சுயமாக நிகழ வைக்குது. அந்த சக்தி அதிகரிப்பை மீறி என்ட்ரோபி அதிகரிப்பு கூடிய வினைத்திறனாக இருந்து அந்த நீராவியாகிற செயற்பாட்டை சுயமாக நிகழ்த்துகிறது. இப்ப உங்களுக்கு அந்த என்ட்ரோபி அதிகரிப்புன்றது என்னென்று விளங்கி இருக்கவும். என்ட்ரோபி என்றது அந்த ஒழுங்கீன அசை.
அதுதான் இன்னொரு விதமாகவும் சொல்லிவிடும். இப்ப கிளாஸுக்குள்ள இருக்க ஸ்கூல்ல கிளாஸ் நடந்து ஒன்று இருக்கும் சரியா, இன்டர்வலுக்கு பெல் அடிச்ச உடனே அந்த கிளாஸ் கலைஞ்சு போறது இலகுவா நடக்கும், மிச்சம் இலகுவா டக்குன்னு நடக்கும். ஆனா அடுத்த பெல் அடிச்சு எல்லா பிள்ளைகளும் வகுப்புக்குள்ள ஒழுங்கா இன்டர்வல் முடிஞ்சு பெல் அடிச்சு எல்லா பிள்ளைகளும் வகுப்புக்குள்ள ஒழுங்கா அமர்ந்து இருக்கிறது கடினமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருப்பார். ஏன்னா அப்ப வகுப்புக்குள்ள ஒழுங்காக இருப்பது எந்திரப்பி குறைந்த நிலை. இன்டர்வலுக்குரிய பெல் அடிச்ச உடனே கலகலகல எல்லாம் கலைஞ்சு ஓடுறது எந்திரப்பி கூடிய நிலை. அப்ப எந்திரப்பி என்ற கூடிய நிலை இலகுவா நடக்குது, விரைவாகவும் இலகுவாகவும் நடக்கிற மாதிரியும் எந்திரப்பி குறைவான இயல்பை நோக்கி வாரது மிச்சம் கடினமான செயற்பாடாகவும் இருக்குதுன்றதை அதன் மூலமும் உதாரணப்படுத்தி விளங்கப்படுத்தலாம். இப்ப இவ்வளவு நேரம் கதைச்சது என்னன்னு சொன்னா அந்த எந்திரப்பியண்டா என்னன்றதை புரிகிறதுக்காக இந்த உதாரணங்கள் கதைக்கப்பட்டது. ஓகேதான். அப்ப ஒரு ரசாயன தாக்கத்தில வாயு மூல்கள் அதிகரித்தால் எந்திரப்பி அதிகரிக்குதுன்னு சொல்றோம். வாயு மூல் அதிகரித்தால் எந்திரப்பி அதிகரிக்குதுன்னு சொல்றோம். சரி, வாயு மூல் சமனாக இருந்தாலும் அந்த வாயு மூல்களில் சமனான வாயு மூல் இருக்கின்றா விளைவில் இருக்கிற வாயு மூல்கள்ல உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் எந்திரப்பி அதிகரிக்குதுன்னு சொல்லுது. தாக்கியிலே 2 வாயு தான், விளைவிலே 2 வாயு தான். தாக்கியில இருக்கிற வாயுவில் மூலக்கூறுல உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை விட விளைவிலே இருக்கிற வாயு மூலக்கூறுல உள்ள அணுக்களின் எண்ணிக்கை கூடவா இருந்தால் அங்கேயும் எந்திரப்பி அதிகரிக்குது என்று இருக்கலாம். சரியா? அப்ப வாயு மூலக்கூறுகளும் சமனா இருக்குது, அணுக்களும் சமனா இருக்குதுன்னா எந்திரப்பின் மாற்றத்தை கெஸ் பண்ணேலாம். நான் கெஸ் பண்ணி சொல்றது கடினமா தான் இருக்கு. சரிதான்? இதுதான் இந்த 3 விஷயம். அப்ப இப்ப உங்களுக்கு என்ன விளங்கி இருக்க வேணும்? சக்தியை டெல்டா எச் மைனஸை நோக்கி நடக்கிறது சுயமான செய்கையை ஆதரிக்கும், டெல்டா எஸ் பிளஸை நோக்கி நடக்கிறது அதாவது எந்திரப்பி அதிகரிப்பை நோக்கி நடக்கிற ஒரு நிகழ்வு அல்லது ஒரு தாக்கம் சுயமாக நிகழும் என்பதை இப்ப நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். புரியுதா? ரைட். அப்ப இது மைனஸாக இருப்பதும் இது பிளஸ் ஆக இருப்பதும் இது சுயமாக நிகழும் என்பதை ஆதரிக்கும். அப்ப இது சுயமா நிகழும் என்றால் இது மைனஸாக இருக்கும், சுயமா நிகழாது பிளஸ் இருக்கும். சமன் என்று சொன்னால் ஒரு மிழுந்தாக்கம் சமநிலையா இருக்கு, மிழுந்தாக்கமாக இருக்கு, சமநிலையா இருக்கு. அப்படி பிளஸ் இருக்கும் போது சுயமா நிகழாது என்றால் அந்த சுயமா நிகழாதது மிழுந்தாக்கமா இருந்தா பின் திசையில் சுயமாக நிகழும் என்றால் புரியுதா? பிளஸ்ஸா இருக்குது, மிழுந்தாக்கமா இருக்குதுண்டா பின் திசையில் சுயமாக நிகழும் என்று அர்த்தப்படும். விளங்கிச்சோ பிரச்சனை? இதைத்தான் இந்த ரசாயன தாக்கங்கள்ல நாங்கள் பாவிக்க போறோம். இப்ப நான் கதைச்சது எல்லாத்தையும் பௌதிக செயற்பாடுகள் கதைச்ச நான் இனி ரசாயன தாக்கங்களுக்குள்ள இதையே விளங்கிக் கொள்ள வேணும்ன்றதான் சரி. இந்த தன்மைகள் எல்லாம் இப்ப நாங்கள் சொல்றோமே, இது மைனஸா இருந்தா சுயமா நடக்கும், பிளஸ் இருந்தா இது மைனஸ் சொல்லிடலாம். இவரை கொடுக்கவும் தனியா இவரை வச்சுக்கொண்டு சொல்லிடலாம், இவரை வச்சுதான் சொல்லுவோம். சரி, அப்ப இப்ப நாங்கள் இந்த மூன்றையும் ஒப்புடைக்க யோசிச்சு பாருங்க. இப்ப இது 0 பண்ணி வைங்க, டெல்டா எஸ் 0 0. அப்ப இது தனியா மைனஸா இருந்தா என்ன நடக்கும்? சுயமா நடக்கும் தானே. அப்ப இது மைனஸா தானே இருக்கும். சரி, மாறி இது 0 இருந்தா இது பிளஸ் இருந்தா தானே சுயமா நடக்கும். அப்ப இது பிளஸ் இருந்தா இது மைனஸா இருக்கும், சுயமா நடக்கும். இதை நீங்கள் எங்க அறியலாம்? இதுக்கு அவையில் சொல்லப்பட்ட அவையை சொல்லி இப்ப சமன்பாட்டில் இருந்தா அறியலாம். எது சமன்பாடு? டெல்டா ஜி சமன் டெல்டா ஏச் மைனஸ் டி டெல்டா எஸ். நியம நிலை என்றா அதுல ஸ்டாண்டர்ட் குறியல போடுறது, அது தெரியும் தான். ரைட். இப்ப யோசிச்சு பாருங்க, இது 0 என்று போடுவோமா? டெல்டா எச்சுக்கு 0 போட்டீங்கன்னா இவர் பிளஸ் இருந்தா என்ன நடக்கும்? மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் என்று அப்படித்தான் சொல்றோம், சுயமா நடக்கும். அவ இது பிளஸ் இருக்கிறது சுயமான செய்கையை ஆதரிக்கும். சரி, அது 0 இருக்குன்னு வைங்க. இது கெல்வின் வெப்பநிலை எப்பவுமே பிளஸ் தான். கெல்வின் வெப்பநிலை எப்பவுமே கெல்வின் வெப்பநிலையில மைனஸ் கிடையாது.
எப்பவும் பிளஸ். அப்ப இவர் இவர் பூஜ்ஜியம் என்றா அப்படியே இருந்தால பூஜ்ஜியம். அப்ப இவர் நம்ம மைனஸ் ஆகிறதான் இவர் மைனஸ் ஆயிருக்க. அதைத்தானே இப்ப நான் பௌதிக செயற்பாடு மூலம் விளங்கப்படுத்தினது. இப்போ பௌதிக செயற்பாடு மூலம் விளங்கப்படுத்தினதும் அதே விஷயம் தான். அதான் சமன்பாடுல வச்சுன்னு சொல்லுவோம். சமன்பாடுல வச்சு சொல்லுவோம். அப்ப இதுக்குள்ள நீங்க விளக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இங்க பாருங்க, இப்ப டெல்டா H, டெல்டா S, டெல்டா G. இங்க பாருங்க, வடிவா கவனி, சிம்பிள் விஷயம். ஒழுங்கா விளங்காட்டிக்கு தான் கஷ்டம் மாதிரி இருக்கிறது. வடிவா விளங்கப்படுத்தினா வடிவா விளங்கும், வடிவா விளங்கினா ஈஸியான விஷயம். அப்ப இந்த தன்மை, இப்ப நான் கதைச்ச தன்மைகள் எல்லாம் மாறா அமுக்கத்தில நிகழ்கின்ற செயற்பாடுகள் தாக்கங்களுக்கு தான் உரிய முடிவுகளை தான் நாங்கள் இப்ப கதைக்கிறோம். எங்களோட பாடத்திட்டமே அப்படித்தான் இருக்கு. மாறா அமுக்கத்தில் நிகழ்கின்ற சம்பவங்களுக்கு தான் இந்த இப்ப நாங்கள் கதைக்கிறது எல்லாம் பொருந்தும் என்றதையும் வாங்கி கொள்ளுங்க. பாடத்திட்டத்தில் மட்டும்தான் இருக்கு. மாறா அமுக்கத்தில் நிகழ்கிற சம்பவங்கள் மட்டும்தான் இருக்கு. இப்ப நடக்கிறதெல்லாம் மாறா அமுக்கத்துல வச்சுக்கொண்டுதான் அவன் கேள்விகளை கேட்கிறான் என்றுதான் நாங்களும் எடுத்துக்கொள்ள வேணும். எடுத்து கேள்விகளுக்கு பதிலளிக்க வேணும். சரி, இப்ப நான் சொன்னதன்படி பார்ப்போம். சொன்னதன்படி பாருங்கோ, இவருக்கு மைனஸ் இருந்தால் இவர் பூஜ்ஜியமா இருந்தால் இவர் மைனஸ் சுயமாக அல்லது இவரை பூஜ்ஜியப்படுத்தி இவரை பிளஸ் ஆக்கி விட்டாலும் இவர் சுயமாக புரியுதா சொல்றது? 1 2 விளங்கிட்டா? இரண்டாவது விஷயம், 1 0 மற்றது எப்படி இருந்தால் சுயமான செய்கையை ஆதரிக்கும் என்று விளங்குதுதானே. இது 0 என்று சொன்னா இது 0 என்று சொன்னா என்ன, இது மைனஸா இருந்தால்தான் சுயமான செய்கையை ஆதரிக்கும். இது மைனஸுக்கு வரும். இது 0 இருந்தா இது பிளஸ் இருந்தால்தான் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், ஆகவே இது மைனஸ் என்று வரும். சுயமான செய்கை ஆதரிக்கும். அதுதான் இப்ப காலத்தினால சமன்பாடு பார்க்கையும் விளங்குது. அதுதான் இருக்கு. அடுத்தது இதே மாதிரி மாறுகிறன் இவரை பிளஸ் ஆக்கி இவரை பூஜ்ஜியம் ஆக்கினா என்ன நடக்க கடினம். இவர் பிளஸ் ஆகுது, எந்திரபி மாற்றம் இல்ல, பூஜ்ஜியம். ஆனா அந்த வெப்ப மாற்றம் பிளஸ் சொன்னா என்ன என்னவா இருக்கும்? நடக்க முடியாம இருக்கும். சரியா? அடுத்தது இப்ப 4வது வாங்க, இவரை பூஜ்ஜியமாக்குங்கோ இவரை மைனஸ் ஆக்குங்கோ, இவர் பிளஸ் ஆகிருங்க. வெப்ப மாற்றம் இல்லையாம், எந்திரபி மாற்றம் மைனஸ் இருந்தா சுயமான செய்ய எதிர்க்கும். பிளஸ் நமக்கு இயலா. இதுல போட்டு பாருங்க, இதுல போட்டு பார்த்தா விளங்கிட்டு போகும். அடுத்தது இந்த 4 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா 4ஓட அடுத்ததுக்கு வாங்க, 5ஆவதா போடுறத பாருங்க. இது மைனஸா இருக்க, இதுவும் பிளஸ் நடக்கும். டெல்டா H மைனஸா இருக்கிறது சுயமான செய்கையை ஆதரிக்குது, டெல்டா S பிளஸ் இருக்கிறதும் சுயமான செய்கையை ஆதரிக்குது. அப்ப நிச்சயமா இது சுயமாகவே நிகழும். மைனஸ் சுயமா தானே நடக்கும். இங்க பாருங்க, இதுக்கு பிளஸ் போடுங்க, டெல்டா S பிளஸ் தான் நீங்க போடுங்க, இதுக்கு பிளஸ் போடுங்க, மைனஸ் பிளஸ் மைனஸ், இதுக்கு மைனஸ் போடுங்க, அவ எல்லாமே மைனஸ், இது மைனஸ், சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இந்த 6வது பாருங்க, இதுக்கு பிளஸ் போட்டு இதுக்கு மைனஸ் போட்டா நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, முற்று முழுதாக எதிர்க்குமே. விளங்குதா? விளங்குவோம். அப்ப இந்த 6 கேஸையும் பொறுத்த வரையில உங்களுக்கு என்ன விளங்கு தெரியுமா? வெப்பநிலை கூடினால் குறைஞ்சால் பற்றி ஏதாவது கதைச்சினாங்க, தீய பற்றி ஏதாவது கதைச்சினாங்க. அப்ப இந்த 6 கேஸிலையும் உங்களுக்கு என்ன விளங்க வேணும் என்றால், வெப்பநிலை குறைஞ்சால் என்ன, கூடினால் என்ன, தாழ் வெப்பநிலையா இருந்தா என்ன, உயர் வெப்பநிலையா இருந்தா என்ன, இந்த டெல்டா G குறி மாறப்போவதில்லை. இந்த 6 கேஸுக்கும் இந்த 6 கேஸின் படி ஒரு தாக்கம் நடந்தால், சரியா, என்ன, இந்த 6 கேஸின் படி ஒரு தாக்கம் நிகழ்ந்தால் வெப்பநிலை எப்படித்தான் மாறினாலும் கூடினா குறைஞ்சான் இந்த டெல்டா Gயின் குறி மாறப்போவதில்லை.
பொதுவாக எங்களுடைய பாடத்திட்டத்தில் வெப்பநிலை மாற்றம் நிகழும் போது டெல்டா எஸ்ஸிலேயோ டெல்டா ஏச்சிலேயோ நிகழும் மாற்றங்களை புறக்கணித்து அவை மாறவில்லை என்றே கருத்தில் கொள்ளப்பட்டுத்தான் பாடத்திட்டத்தில் கேள்விகள் அணுகப்படுகிறது. இப்போ தாக்கிகள் இருக்கு, விளைவுகள் இருக்கு. அது முக்கியமாக தாக்கிகள் விளைவுகளில் உள்ள பதார்த்தங்களின் பௌதீக நிலைகள் மாறாத விடத்து, தாக்கிகள் விளைவுகளில் உள்ள பதார்த்தங்களின் பௌதீக நிலைகள் மாறாத விடத்து அந்த தாக்கத்தில் வெப்பநிலை மாற்றம் நிகழ்ந்தால் டெல்டா ஏச்சும் டெல்டா எஸ்ஸும் மாறவில்லை என கருதி, சிறிய சிறிய மாற்றங்கள் இருக்கும், ஆனால் அது மாறவில்லை என கருதி டெல்டா ஜியில் ஏற்படும் மாற்றங்கள் தான் கருத்தில் கொள்ளப்பட்டு கேள்விகள் கேட்கப்படுகின்றன, வினாக்கள் அணுகப்படுகின்றன. சரியோ? இதை மனதில் வச்சிருக்கோ. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த 6 கேஸுக்கும் வெப்பநிலை எப்படித்தான் மாற்றினாலும் இது மாறாத எடுக்கலாம். அப்ப டெல்டா ஜியின் குறி மாறாது, பெருமானம் மாறாது, வேல்யூஸ் மாறிக்கொண்டிருக்கும், ஆனால் சைன் மாறாது என்றதான் சொல்லவா. வெப்பநிலை மாற அதுலயும் டெல்டா ஏச் பாருங்க, டெல்டா ஏச் 0 என்று சொன்னால் டெல்டா 0 என்று சொன்ன 0 எடுக்கிறோம் இல்ல, இந்த கட்டங்கள்ல டீயோட இருக்கிற டெல்டா எஸ் தானே 0, அப்ப டீயோட சேர்ந்து பெருக்கினாலும் 0. அப்பவும் வெப்பநிலை மாறினா இதுல பெருமானமும் மாறாம தான் இருக்க போகுது. டெல்டா ஏச் மாறாட்டிக்கு டெல்டா ஜி மாறாது. அது அந்த இடத்துல யோசிக்க வேணும். சொல்றாங்க என்னன்னு டெல்டா எஸ் 0 என்றால் அப்ப இந்தியாவில் அவ்வளவு 0. அப்ப இவர் வெப்பநிலையோட மாற இல்லைன்னு எடுத்தா இவரும் வெப்பநிலையோட மாற மாட்டாரு அந்த கட்டத்துல, டெல்டா எஸ் 0 இருக்கிற கட்டத்தில் அதையும் விளங்கிக் கொள்ள வேணும். சரி, விளங்கிட்டாப்ப வெப்பநிலை மாறினாலும் இதுல குறி மாறாது, பெருமானங்கள் மாறினாலும் குறி மாறாது. அது பெருமானம் மாறாம இருக்கு இந்த டெல்டா எஸ் 0 இருக்கிற இந்த 2 கேஸுக்கு. சரிதானே? ஓகேயா? இனி 7வது கேஸும் 8வது கேஸ் 2 கேஸ் இருக்கு. 7வது கேஸ்ல 2ஐயும் பிளஸ் எடுக்கும். இப்படி இன்னும் எடுக்கையில நான் இன்னும் எடுக்கையில் இப்பதான் 2 பிளஸ் என்றால் இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். இப்ப டெல்டா ஏச் மோட் வேல்யூ இவர் பிளஸ்ல இருக்கிறாரா, T into delta S எப்படி இருக்கும்? இது மோட் வேல்யூ மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். சரியா? வடிவா கவனிக்கணும். இவர் பிளஸ்ல இருக்கிறார், இவரும் பிளஸ்ல இருக்கிறார். இப்ப தனியா இவர் பிளஸ் இவற்ற பெருமன் பிளஸ், T into delta S இந்த பெருமன் மைனஸ் இந்த பெருமன், மைனஸ் இந்த பெருமன் தான் என்ன, பிளஸ் இந்த மைனஸ் மைனஸ். இப்ப இவர் மைனஸ் இருக்கணும்னா இப்படி இருக்க வேணும். என்ன சொல்லலாம்? இவர் மைனஸ் இருக்கணும்னா இப்படி இருக்கணும், இவர் பிளஸ் இருக்கணும்னா இப்படி இருக்க வேணும். தானே? இப்ப உயர் வெப்பநிலைகளா இருந்தால், உயர் வெப்பநிலைகளா இருந்தா இது பெருசா இருக்க வாய்ப்பு இருக்குத்தானே. உயர் வெப்பநிலையா இருந்தா இவர் பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கு, சிறிய தாழ் வெப்பநிலையா இருந்தா இவர் பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன வெப்பநிலை கூட கூட கூடி குறைய இந்த பெருமானம் தானே மாற போகுது, இது மாறாது. அப்ப இவர் மாற T கூட கூட மைனஸ் வேல்யூ கூட கூட இவர் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. T குறைய 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 இவர் பெருசாக இவர் பிளஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டும் பிளஸ் ஆக இருக்கிற சந்தர்ப்பத்தில உயர் வெப்பநிலைகளில் இவர் மைனஸ் ஆக இருக்க வாய்ப்பு. இரண்டும் பிளஸ் ஆக இருக்கிற சந்தர்ப்பத்தில தாழ் வெப்பநிலைகளில இவர் பிளஸ் ஆக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா புரியலையா? புரியவில்லையா?
என்னன்றா இப்படி கதைச்சா விளங்காம விடும், இப்படி விளங்காம இருக்க முடியுமா? விளங்கிச்சா இப்ப? ஓகேயா? அடுத்தது 8வது கேஸுக்கு வா. இரண்டும் மைனஸ். இங்க வாங்க. இரண்டும் மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். இப்ப என்ன? இது இந்த பெருமன் மைனஸ் இந்த பெருமன், இது மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இந்த பெருமன். இப்ப பாப்போமா? இப்ப என்ன? தாழ் வெப்பநிலையாக இருந்தால் இவர் மைனஸாக இருக்க வாய்ப்பு, இவர் பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கல்லோ. இது தாழ் வெப்பநிலையா இருந்தா இவர் பெருமன்ல பெருசா இருந்தா இவர் மைனஸுக்கு வருவார். அப்ப இங்க பாருங்க, தாழ் வெப்பநிலையாக இருந்தால் இவர் மைனஸுக்கு வர வாய்ப்பு இருக்கல்லோ. இந்த இவர் குறைவா இருந்தா இதுதான் பெருசா வரும், இப்படிதான் நகரும். இப்படி கிரேட்டர் நகரும், கிரேட்டர் வந்தா இவர் மைனஸ் இல்லை, இவர் மைனஸுக்கு வருவார். அப்ப சுயமான ரக்கம் இருக்கு. அதே கட்டத்துல உயர் வெப்பநிலையாக இருந்தால் என்னவா? இவர் பிளஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. புரியுதா? ஓகேயா? அப்ப இந்த 7வது 8வது கேஸ் தான் கடுமையா விளங்க வேண்டிய கேஸ். தாழ்வு பிள்ளை எப்படி இருக்கும், உயர்வு பிள்ளை எப்படி இருக்கும். இங்கே தாழ்வு பிள்ளையா இருந்தாலும் உயர்வு பிள்ளையா இருந்தானே சுயமா நடந்தா சுயமா தான் இருக்கும், சுயமா நடக்காட்டிக்கு சுயமா நடக்காதுதான். வெப்பநிலையை மாத்தி குறிய மாத்த டெல்டா ஜியின் குறியை மாற்ற முடியாது. ஓகே, விளங்கிக்குதா? இப்ப அப்ப இப்ப இந்த 7வது 8வது கேஸ் எப்படி என்றத விளங்கிக் கொள்ள வேணும். இந்த இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வைரன்மெண்டல் என்ற கடைசி பாடங்கள்ல அதுல கேபர் முறை அமோனியா தயாரிப்பு சரியா? N2 gas plus 3H2 gas 2NH3 gas இந்த தாக்கம் சம்பந்தப்படுது. தொடுகை முறை சல்பூரிக் அமில தயாரிப்பில் 2SO2 gas plus O2 gas 2SO3 gas இந்த தாக்கம் சம்பந்தப்படுது. இது ரெண்டு பக்கம் வாயுக்களை மட்டும் கொண்ட தாக்கங்கள். இதுவும் முத்தாக்கத்தில் வாயுமூல் குறையுது, இதுவும் முத்தாக்கத்தில் வாயுமூல் குறையுது. இங்கேயும் முத்தாக்கம் டெல்டா H மைனஸ் புறவெப்ப தாக்கம், இங்கேயும் முத்தாக்கம் புறவெப்ப தாக்கம். பொதுவாக வாயுமூல் எண்ணிக்கை குறைகிற திசையில புறவெப்ப தாக்கமா தான் இருக்கும் பொதுவாக. அதே நேரம் வாயுமூல் எண்ணிக்கை குறையும் திசையில் நடந்தால் டெல்டா S நிச்சயமாக மைனஸ். அப்ப இந்த ரெண்டு தாக்கங்களும் இந்த 8வது கேஸுக்குரியவை, ரெண்டும் மைனஸுக்குரியவை. அப்ப இந்த ரெண்டும் மைனஸுக்குன்னா நாலு வெப்பநிலை உயர்வுப்பநிலை எப்படி இருக்குன்னு விளங்குதல்ல. இந்த கருத்துக்கு அமைவாகவே அந்த இண்டஸ்ட்ரியல் என்வைரன்மெண்டல் நோட்ஸை எழுதி இருக்கிறோம், ரிசோர்ஸ் புக்கிலும் இருக்கிறது, பார்க்கவும். அந்த கட்டம் வரைக்கும் வாசிப்பாரு. சிலர் எனர்ஜெட்டிக்ஸ் படிச்சிருப்பீங்கள், இண்டஸ்ட்ரியல் என்வைரன்மெண்டல் கடைசி பாடம் படிச்சிருக்க மாட்டீங்க. அதனாலதான் சொல்றேன். அப்படி இதை ஞாபகப்படுத்தி அங்க அவன் எழுதி இருக்கிறதுல வாங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்றோம். ரிசோர்ஸ் புக்ல அவன் என்ன எழுதியிருக்கானோ, இண்டஸ்ட்ரியல் என்வைரன்மெண்டல்ல என்ன எழுதியிருக்கானோ அதை வாங்கிக் கொள்றோம். இதன்படிதான் நாங்க கதைக்கிறோம். அப்ப இங்க இந்த எனர்ஜெட்டிக்ஸ் பாடத்துல இதை விளங்கினால்தான் நீங்க அங்க விளங்குவீங்க. அப்ப இந்த எந்திரப்பி என்றது திண்மமா இருக்கைக்குள்ளையும் என்ன செய்யும்? துணிக்கைகளுக்கு அதிர்வுகள், வைப்ரேஷன்கள் இருக்குதான். அப்ப எந்திரப்பி இருக்கும். திரவமாகிட்டா மூலக்கூறுகளே அசைய ஒழிக்கிட்டு, துணிக்கைகள் அசைய அயன்களோட அசைய அயன்கள், மூலக்கூறுண்டா மூலக்கூறுகள் அசைய ஒழிக்கும். அந்த திரவ கனளவுக்குள்ள அசைய ஒழிக்கிட்டு திரவம். அப்ப எந்திரப்பி கூடும். திண்மம் திரவமாயிட்டு கொஞ்சம் சடுதியான ஒரு அதிகரிப்பு. திரவம் ஆவியாயில அது இன்னும் பயங்கரமான சடுதியான அதிகரிப்பாரு. யாருக்கு? எந்திரப்பி. டெல்டா Hக்கும் அப்படித்தான். டெல்டா H திண்மனில இருந்து திரவநிலை போய்க்கு ஒரு அதிகரிப்பை காட்டும், திரவநிலை இருந்து ஆவிலை போய்க்க இன்னும் ஒரு அதிகரிப்பை காட்டும். மற்றது
இந்த மூன்று விஷயங்களும் ஒரு தாக்கத்தில ஆரம்ப நிலையிலும் இறுதி நிலையிலும் மட்டும்தான் தங்கியிருக்கு. ஆரம்ப நிலையிலும் இறுதி நிலையிலும் மட்டும் தங்கு. ஆரம்ப நிலையிலும் இறுதி நிலையிலும் மட்டும் இவர் இந்த டெல்டா எச் டெல்டா ஜி ஒரு தாக்கத்தின் போதான டெல்டா ஜி டெல்டா எச் டெல்டா எஸ் மூன்றும் ஆரம்ப நிலையிலும் அந்த இறுதி நிலையிலும் மட்டும்தான் தங்கியிருக்கு. இடைப்பட்ட நிலையில தான் தங்கா. அப்ப இந்த ஆரம்ப நிலை இறுதி நிலையில தங்காத நிலை தொழிற்பாடு சொல்றது மூன்று நிலை தொழிற்பாடுகள் என்று. இறுதி நிலையில இருந்து ஆரம்ப நிலையை கழிச்சா அந்த தாக்கத்தின் போதான மாற்றங்கள். இறுதி வெப்ப உருளையிலிருந்து ஆரம்ப வெப்ப உருளையில கழிச்சா தாக்கத்தின் போதான டெல்டா எச். இறுதி சுயாதீன சக்திகள்ல இருந்து ஆரம்ப சுயாதீன சக்தி மாற்றங்களை கழிச்சா இறுதி சுயாதீன சக்தி மாற்றங்கள்ல இருந்து ஆரம்ப சுயாதீன சக்தி மாற்றங்களை கழிச்சால் அந்த தாக்கத்தின் போதான டெல்டா டி. இரு விளைவுகளின் எந்திரப்பியிலிருந்து தாக்கிகளின் எந்திரப்பியை கழிச்சால் டெல்டா எஸ். அப்ப இதுதான் இந்த பாடத்துல உள்ள விஷயம். இனி கணக்குகளை செய்து பழகி அதுல கூட்டுகள் காரணங்கள் ஏபிசிடியில எல்லாம் கூட்டுகள் எல்லாம் வேணும். இதெல்லாம் வடிவா புரிஞ்சால் கூட்டுகளுக்கு விடையளிப்பது மிச்சம் இலகுவாக இருக்கும், விளங்கிக் கொள்ள முடியும். புரியுதா? ஓகேயா? மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். தேவையானவர்களுக்கு இதை போல் பண்ணுங்கோ, விளங்காதவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. பண்ணியிருந்தால் நான் அடுத்தடுத்த பாடங்களையும் வீடியோக்களை போட உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். விளங்காதவை இருந்தால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.